காசு என்னங்கிறால கேட்டாலும் போட மாட்டா, இப்படி போடும் விட்டு. அம்மா சுஜி, அத்திக்கு கண்ணு மங்கலாகுது, ஒரு 1000 ரூபாய் தான் குடும்ப, போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா 1000 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் தர? அதான் கண்ணு நல்லா தெரியுதுல, அந்த 500 ரூபாய் கொடுங்க. எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். சும்மா இதுக்கு எங்க அப்பா விழுக்கிற? இப்போ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எதனா ரிப்பேர் ஆகுதுன்னு ஏன், ஃப்ரிட்ஜ் ஏன் இப்படி இருக்கு, வாஷிங் மிஷின் ஏன் இப்படி இருக்குன்னு அதையா திட்டுவோம்? அவன் கம்பெனிக்காரனை தானே திட்டுவோம். இதுவும் அப்படிதான். ஏய் பயங்கரமா பசிக்குது, ஏதாவது வாங்கி குடியா. என்கிட்ட காசு இல்ல. கஞ்ச பிசினாரி 50 ரூபா. ஏய் வாடி டீ குடிக்கலாம். அச்ச வாய வச்சிரேன். நான் 2 புசுல இவரு டீ குடிப்பாரா? நாடி நீ இப்படி பண்ற கஞ்சதான். 500 ரூபா. ஏய் ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிடலாம். வாய பத்தியாதுங்க. 50 ரூபா எடுத்த ஏதாவது குட்டியா? நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். சார் என்ன சார் தேடுறீங்க? காசு தொலைச்சிட்டேன். 50 ரூபாவா சார்? ஆமா மேடம். பாருங்க. ஆமா மேடம், இதேதான் மேடம். என்னடி பண்ற? அவர் காசு தொலைச்சிட்டாரா? அவரு காசு எடுத்து கொடுத்துறாரு. 500 ரூபாய் கூட தொலைச்சிட்டீங்களா சார்? இல்ல மேடம், வெறும் 50 ரூபா தான் இருந்து. மறுபடியும் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். மேடம் மேடம் என்ன தேடுறீங்க? காசு தொலைச்சிட்டீங்க. 50 ரூபாவா? 500 ரூபாய். இவர்கிட்ட தான் இருக்கு, இவர்கிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. கண்டதெல்லாம் சாப்பிடாத சோமி. இதெல்லாம் சாப்பிடுறதுனாலதான் லைஃப் ஸ்பேனே 60 முடிஞ்சிருது. இதெல்லாம் பயங்கர அன்ஹெல்தி. தாத்தா தெரியும்ல? தெரியும். அவர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. எது இதெல்லாம் தின்னுட்டா? இல்ல, எல்லாத்துலயும் மூக்கு மறைக்காம அவரு வேலையை மட்டும் பார்த்ததுனால. எழுவய பூக்கலையே புருஷனு கூட பார்க்கலையே. ஏண்டி நேற்று ஒரு ட்ரெஸ் போட்டேன், அது பிடிக்கலன்னு உடனே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்ல. ஆனா சாப்பாட்டுல மட்டும் உப்பு இல்ல புளிப்பு இல்லைன்னு சொன்னா ஏண்டி அதை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்? அப்படியே பத்திரகாளி மாதிரி துடிக்கிற. மூடிட்டு தின்னு, சோறு போடுறதே பெருசு. உன்னெல்லாம் வளர்த்துட்டு நான் இதை பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். போ, உனக்கு ட்ரெஸ் சொக்கால இருந்து உப்பு போட்டுக்க தெரியாது, எடுத்து போட்டுக்க. ஆனா சொல்லக்கூடாது. ஆனா இந்த பொண்ணுகளால மட்டும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நம்ம பசங்க மட்டும் எல்லாத்தையும் வாயை மூடிக்கிட்டு ஏத்துக்கணும், பொத்திக்கிட்டு சாப்பிடணும். திருடனுக்கு பேர் கொடுக்கணும் மாதிரி. சும்மா நீ வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன்னு சொல்லி திமிரில் ஆடாத. என்ன 5க்கு 10க்கு உங்ககிட்ட கை நட்டுறதால திமிரா பேசிட்டு திமிரா பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் வேலைக்கு போவேன், நானும் கை நிறைய சம்பாதிப்பேன். அப்ப உனக்கு வச்சுக்கிறேன், பாத்துக்கோ. சும்மா ஓவரா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காத காசு கேட்டாலே. என்னடா ஃபேக் ரிலேஷன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க? நீ தான் ஃபேக்கா மாறிட்டியே. நான் ஏன் ஃபேக்? ஃபர்ஸ்ட் மாதிரி நீ இல்லையே. ஏன்? ஃபர்ஸ்ட்லாம் நான் தான் முக்கியம், நான் தான் உலகம்னு பேசுவ. இப்பெல்லாம் உனக்கு காசு தான் முக்கியம். அப்படிலாம் இல்லையே. அப்படிதான். லவ் பண்ணும்போது என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? உன் காசுலாம் என் காசு மாதிரி. நான் உனக்கு கடனுக்கு காசு கொடுத்தனா அது நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். திருப்பில தராதுன்னு சொன்னியா இல்லையா? நேற்று எல்லாரும் முன்னாடி கொடுத்த 500 ரூபாய் கேட்கறேன். எனக்கு ஒரே அசிங்கமாயிடுச்சு. சினிமா போயிடுச்சு, அந்த காசு திரும்ப தந்தணும்டா. இப்ப ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது. இப்ப கூட பத்தியா எவ்வளவு பேடா பேசுற. இப்ப கூட நான் முக்கியம் இல்லை உனக்கு, அந்த 500 ரூபாய் காசு முக்கியம் பேசிட்டு இருக்க. ஆமாவா? சரி, எப்ப தருவனாச்சும் சொல்லு, அது வரைக்கும் நான் கேட்காம இருப்பேன்ல. அப்படியா? பிப்ரவரி 30 கரெக்டா வாங்கிக்கோ. எந்த வருஷம்? 2027. ஓகேவா? 30 இல்லைன்னா 31. ஓகேவா? கண்டிப்பா தந்துடுவேன். அம்மி, நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா? அத உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளு. ஹாய் பேபி, நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா? ஏய் பை செல்லம், குட் நைட். மம்மி ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே கேக்குறா. யாரடா அது? அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு இப்ப எனக்கு தெரியணும். கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்ட் தான், யாருன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல எங்களுக்கு இந்த வயசுல யாரு கேர்ள் ஃப்ரெண்ட்? ஆமா, இப்ப முளைக்கிறதுக்குள்ளால கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த காலத்துல நீங்க சட்டி கூட போட மாட்டீங்க, நாங்க அப்படியா? புறம்போக்கு இப்ப கூட தான் போட மாட்டான். அதை விடு, அந்த பிள்ளை யாரு?
எனக்கு தெரியாது, டேடிட்ட கேளுங்க. டேய் நீ ஏன்டா வண்டி ஏன் பக்கம் திருப்புறா? ஆக்சிடென்ட் பண்றதுக்கு தான். நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேடியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிள்ளை. பயவுள்ள கோர்த்து விட்டுட்டானே. டேடி தான் பேச சொன்னாங்க, நான் பேசினேன். ஆனா புறம்போக்கு இன்னைக்கு நீ தொலைஞ்ச. சொல்லி முடிஞ்சு. எனக்கு சித்தம் கலங்கிருச்சு. ஏன்டி கப்பல் எது கவுந்துருச்சா? ஏன் சோகமாவே கொண்டிருக்கிற? சோகமாலாம் இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்துல சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு. காலையில ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டாரு, அம்மா எப்படிமா இருக்க, லைஃப்ல எப்படி போகுது அப்படின்னு. எனக்கு சொல்லணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு. நல்லா போற மாதிரி போய் நொட்டிட்டு போயிரும் அங்கிள் அப்படின்னு. எப்படி அவர்கிட்ட சொல்ல, சூப்பரா போகுது அங்கிள் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதான் யோசிக்கிறேன். நல்லா போறானுங்க, தெளிவா இருக்கு, கடைசியில எப்படி எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த லைஃப். இதுக்கு மேல நான் எப்படி இதை டாக்கிள் பண்ணி கொண்டு போறதுன்னு வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இதே மாதிரி நோட்டிட் போய் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட கதை விடாத ஃபில். ஐயோ ஜனனி, உன்னை தவிர நான் வேற யாரையுமே பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணை பாரு, அழகா இருக்கா. இந்த பச்சைக்கலை புடவை தானே சொல்றேன், நான் அப்பயே பார்த்துட்டேன். அருள் சும்மா இருந்தா அந்த தரையை மட்டும் கொஞ்சம் தொடச்சுறேன். என்ன சொன்ன? தரைய துடைக்கணுமா? ஃபர்ஸ்ட் தரைய நல்லா கிளீனா பெருக்கணும், அதுக்கப்புறம் தானே துடைக்க முடியும். இங்காரு நானு இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு படத்துக்கு போறோம். எப்படி நைட்டு எல்லாம் ஊர் சுத்தி பார்த்துட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அன்டைம்ல தான் வீட்டுக்கு வருவோம். சும்மா போனதுக்கு அப்புறம் போன போட்டு மைனா வில்லி மாதிரி எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, வேற மாதிரி ஆயிப்புறோம் சொல்லிட்டேன். சூப்பர் தாப்பா, இதே கோர்ஸ்ல இதே மாடுலேஷன்ல தாய்க்கலை கிட்ட போய் சொல்றீங்க. ஏய் தனா, என்னடி இது? என்ன சாப்பாடு ஆக்கிட்டியா? ஆக்கிட்டியா? அப்படிதான் போட்டு ஆக்கிட்டேன், போட்டு சாப்பிடுங்க. அவன் சூழல் இருந்தாலும் அவன் பிரச்சனை போடு. என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஜி இது எவ்வளவு சொல்லு? 1 தெரியுதா? அப்ப இது 2 தெரியுதா? சரி சரி சரி, இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லு? இது சொல்லு. 7 தெரியுதா? கண்ணு நல்லா தானே தெரியுது. அப்படியே நீ பண்ற தப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது, நான் பண்றது மட்டும் தெரியுது. ஏய் என்னடி அது கவர்ல? பிரவீன், உன் பர்த்டே வருதுல்ல, அதான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அவள் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு அப்படி சொன்னதும் நாங்கள் 2 பேரும் மீட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு ஃபீல். எங்க காட்டு. என்ன இவ்வளவு அவசரப்படுற? மாத்திட்டே வந்து காட்டுனேன். எனக்கு புது ட்ரெஸ்ல பார்க்க அவ்வளவு ஆசையா உனக்கு? இன்னைக்கு தான்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் டார்லிங். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? என் காசு தான் ஃபுல்லா காலி பண்ணிட்டு வந்துட்டல. 5 minutes later. என்ன சேடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? என்னாச்சு? நல்லா தானே இருந்தா. ஏய் சர்னியா, ஏண்டி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சேடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, என்னாச்சு? ஏண்டா நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாதுல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான் சேடா ஸ்டேட்டஸ் போட்டேன்.